குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 9. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபங்கமழ துயிலணைமேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை இழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாயவன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். தூய்மையான மாணிக்க கற்களால் இழைக்கப்பட்ட மாளிகை, சுற்றிலும் விளக்குகள் எரிகின்றன, மனம் வீசும் புகை கமழ்கின்றது. அங்குள்ள படுக்கையில் கண்ணுறங்கிக் கொண்டிருக்கிற மாமன் மகளே, மணிகள் கட்டப்பட்ட கதவின் தாழ்பாலை திறப்பாயாக. அத்தையே, உறங்கிக் கொண்டிருக்கிற உமது மகளை எழுப்ப மாட்டீர்களா? உமது மகள் ஊமையோ அல்லது செவிடோ? நீண்ட தூக்கம் கொள்கின்றாளா? மந்திரத்தால் கட்டுண்டு பெருந்தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறாளோ? அளவற்ற மாய செயல்கள் செய்த மாதவனே, வைகுண்டத்தில் வாழ்பவனே என்று பலமுறை சொல்லி பாடுகிறோம். அத்தையே, அவளை எழுப்புங்கள். திருவெம்பாவை பாடல் 9. முன்னே பழம் பொருட்கும் முன்னே பழம் பொருளை பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்றவுன் சீரடியும் உன் அடியார் தாள் பணிவும் ஆங்கவர்க்கே பாங்காவும் அன்னரே எங் கணவராவார் அவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் மேலோர் எம்பாவாய். காலத்தால் முற்பட்ட எல்லா பழமையான பொருள்களுக்கும் முன்பு தோன்றிய பழமையான பொருளே பிற்காலத்தில் தோன்றிய புதுமையான பொருள்களுக்கெல்லாம் புதுமையாக விளங்குபவனே, உன்னை எங்கள் இறைவனாக பெற்றுள்ளோம். உன்னுடைய தொண்டர்களின் பாதங்களை நாங்கள் பணிந்து வணங்குவோம். அவர்களின் அருகில் இருந்து தொண்டுகள் செய்வோம். அப்படிப்பட்டவர்களே எமது கணவர் ஆவார்கள். அவர்கள் இடம் குற்றேவல்களை செய்வோம். நாங்கள் சொல்வதை கேட்பாயாக. இறைவன் புகழை பாடி தொழுதால் நாம் கேட்டதை அவன் தருவான். அவ்வாறு தந்தால் நாம் ஒரு குறையும் இல்லாமல் வாழலாம். இவ்வாறு துயில் எழுப்ப வந்த பெண்கள் கூறிய சொற்களை கேட்டு துயில் எழாத பெண் பதில் எதுவும் கூறவில்லை.